வேற வீட்ல இருக்கு. பேசலாம். வேலை இருக்கேன் பாரு, இந்த ரெக்கார்டிங் பண்ணி வேலையா. So இதுதான் ஒரு டேபிளுக்கு should always have a primary key. So primary key data type always should be a number. Okay, so final thing வந்துட்டு ஒரு டேபிளுக்கு we should have audit columns. Audit columns or columns. என்னன்னா ஆடிட்டிங் பர்பஸ். நீ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்ட, இன்சர்ட் பண்ணிட்ட, யார் பண்ணாங்க இன்சர்ட், யார் அப்டேட் பண்ணாங்க, இந்த டீடைல்ஸ்லாம் உனக்கு தெரியணும். ஏன்னா ஆரக்கிள் ERPன்றது ஒரு பெரிய இதை வச்சு தான் டேக்ஸே நடக்கும், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு சேஞ்ச் நடந்தாலும் யார் பண்ணாங்கன்றது எப்போவுமே நமக்கு தெரியணும். ஸோ இதுக்கு தான் இருக்கு ஹூக் காலம்ஸ். ஒரு டேபிளில் அதே மாதிரி இந்த ஹூக் காலம்ஸும் மஸ்ட். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது வாட் ஆர் த ஹூக் காலம்ஸ்? கிரியேஷன் டேட், எப்போ கிரியேட் பண்ணது, கிரியேட்டட், யார் கிரியேட் பண்ணா, லாஸ்ட் அப்டேட்டட், லாஸ்ட் update date, last update login. ஒரு ஹையரார்கி ஈஸியாக தான் இருக்கணும். இதான் ஹையரார்கி நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். ஓகே, கிரியேஷன் டேட், டேட் எப்படி இருக்கு? டேட் என்ன வேர்க்கேர், என்ன டைப் டேட்? டேட் வந்து நம்பர், டேட் வந்து நான் இப்போ அடுத்த போகிறேன் டேட்டா டைப். ஸோ டேட் ஆல்வேஸ் பி இன் டேட் ஃபார்மேட். ஸோ டேட்டுக்கு டேட்டு தான். கிரியேட்டட் பைன்றது யூசரை சொல்கிறோம். யூசரை வந்து எப்போவுமே எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா நம்பரா. ஸ்டூடெண்ட்னா இப்போ உங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்ன்ற பேர் 10 பேர் கூட இருக்கலாம். ஆனால் நிதிஷோட ஐடி, உங்களோட ஐடி உனக்கு இருந்தா இருக்கும். 10 நிதிஷ் இருந்தாலும் 10 நிதிஷ்க்கும் காமனாக யூனிக் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி தான் இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். இந்த பிரைமரிக்கோட ஐடி இருக்கு பார்த்தியா, அதுதான் இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்போ அது என்னவா இருக்கும்? கரெக்ட், நம்பர். லாஸ்ட் அப்டேட் டேட், டேட். இப்போ வந்து உன்னோட உங்க காலேஜ்ல வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. யார் கிரியேட் பண்ணுவா? உன்னோட டியூட்டரா, மென்டரா? மென்டர், கிளாஸ் மென்டர் தான். வந்து இனிஷியலா உங்க டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? உன்னோட இனிஷியல் தப்பாயிருச்சுன்னு நீ மாத்த போய் கேட்டிருப்ப. அப்ப யாராவது வேற யாராவது மாத்திருப்பாங்க, அந்த இன்சார்ஜ் மாத்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம கேப்சர் பண்ணணும். அதுதான் இந்த லாஸ்ட் அப்டேட் டேட். லாஸ்ட் அப்டேட் டேட். லாஸ்ட் அப்டேட் பைனா யார் அப்டேட் பண்ணாங்க? நீ. ஓகே, நீயே கூட போட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கூட அப்டேட் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல ஃபெசிலிட்டி. ஸோ அதை வந்து நம்ம இப்போ நீ அப்டேட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் அப்டேட் லாகின்னா யார் வந்து லாஸ்ட்டாக உன்னோட ப்ரொஃபைலை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அது நம்மளா கூட இருக்கலாம். திடீர்னு உங்கள் மேம் கூட உன்னோட மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்காக போய் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த அப்போ அதுவும் என்னது? 5 காலமுமே ஆட் ஆன் காலம். இது கன்ஃபார்மாக ஒரு டேபிளில் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு டேபிள் கிரியேஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு.
டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி நேம் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, அந்த நேமில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அந்த டேபிளில் எது ப்ரைமரி கீயாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் எத்தனை எக்ஸ்ட்ரா ஃபார் ஃபியூச்சரிஸ்டிக் காலம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் ஆடிட் காலம்ஸ் இருக்கணும்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ இப்போ நீ இன்டர்வியூ somebody is asking how will you create table, நான் உனக்கு டேட்டா பேஸ் கொடுத்தேன்ப்பா, உனக்கு வேலை தந்துட்டேன், நீ ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்கிறேன், எப்படி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்? நான் சொல்கிறாங்க சொல்லுவேன், I will create a table with first initial thing. I will create using a table name within 30 letters. I will add the needed columns and I will refer the data types to the each column. For futuristic purpose, I will add attributes to the table. In along with attributes, I will also add audit columns, which is nothing but hook columns. The columns are creation date, created by, creation, last updated date, last updated by, last update login. These are the 5 audit columns I will add along with my table. இப்படி சொன்னேன்னா என்னப்பா ஓகே டைமும் தெரியுது. நாளைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, கிரியேட் டேபிள், நாளைக்கு காலமும் டேட்டா டைப்பு முடிஞ்சு. தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. இதுதான் ஒரு எக்ஸாக்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்டோட டேபிள் கிரியேஷனாக இப்படி எல்லாமே இருக்கணும். இது ஒரு ரூல், எழுதப்படாத ரூல். ஓகேவா? திரும்ப சொல்கிறோம். ஓகே, ஒருத்தர் வந்து உன்னை கேட்குறாங்க, ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கும்போது I will create table using create table name. For the table name, I will use within 30 letters. If it is exceed, it won't create. Oracle won't let you create table. So I will use within 30 letters. I will mention what are the required columns and their equivalent data types. Okay. Along with the required columns, I will also add attribute to the columns, which is for futuristic purpose. Futuristic attributes add பண்றேன். Okay, and attributes are all, I will always give attribute varchar 2 of 240 as a data type. ஏன்னா varchar 2ன்றது உனக்கு நம்பரும் போடலாம், லெட்டர்ஸும் போடலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் போடலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி varchar 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தென் கம்மிங் டு நெக்ஸ்ட், after giving the attributes, I will go for audit columns. Must be in my table. Why audit columns? For auditing purpose, I will adding these columns. There are 5 audit columns or hook columns, which is creation date, creation date, created by, last updated date, last update by, last update login. This is creation date to last update date to date data type. மற்ற மூணும் நம்பர் data type. ஓகே, இப்படி தான் நீ வந்துட்டு டேபிளை கிரியேட் பண்ணணும். புரிஞ்சுதா? இது வரைக்கும் இந்த தெளிவாக புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? புரிஞ்சுதுல? ஸோ இப்போ தெளிவாக தெரியுதுல? இதுதான் டிடிஎல் இன்னும் முடியல. ஓகேவா? இப்போ நான் வந்து டேட்டா டைப்ஸ் முடிக்கலாம். டேட்டா டைப்ஸ் முடிச்சுட்டு டேபிள் கிரியேஷன் சொல்லித்தரேன். ஒரு சின்ன டாஸ்க் தரேன், எனக்கு பண்ணு, நாளைக்கு எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் பார்ப்போம். இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா டிபி கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டா நீ ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவனுக்கு கொடுப்பேன், நீ எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு வர நாளைக்கு. ஓகே, ஓகேடா. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு data type. ஓகேவா? there are நிறைய டைப் இருக்குல்ல, பட் மோஸ்ட்லி we are using basic data types or 6. We can just say 6 data types. That is enough. First, number data. Number எதுக்கு யூஸ் பண்றோம்? It will accept only numbers. நம்பர்ன்றது நம்பர் மட்டும் தான் பண்ண முடியும். எழுதுலையா? சரி, இதே முடிச்சு சேர்த்து ஏன்னா முடிச்சு நீ எழுதுனா உனக்கு ரிவைஸ் பண்ண வரும்.
நான் இப்போ சொல்லிட்டு நீ போய் எழுதிக்கிறான்ட்டு நீ எழுத மாட்டேன் அப்புறம் வருது புரிஞ்சுச்சா 1 2 3 மட்டும் தான் அலோவ் பண்ணும் ஏபிசி வரையும் அலோவ் பண்ணாது அதெல்லாம் பைத்தானா வேர்கேர் 2 வேர்கேர்னு இருந்துச்சு அதான் அட்வான்ஸ்டா வேர்கேர் 2 ஒரு டேட்டா டைப் வந்துருச்சு அட்வான்ஸ்டா வந்துச்சு வேர்கேர்னு படிச்சிருக்கியா கேரக்டர்னு படிச்சிருப்பியா கேர் இன்ட் ஃப்ளோட் கேர்லாம் வருமே கேருங்க அந்த 2000 ப்ராக்கெட்ல போடுறாங்க அதான் லென்த் அதான் வேர்கேர் 2 தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம் நீ ஆப்வியஸா லென்த் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும் எத்தனை பைட்ஸ் இந்த 240 1000 100 இன்னும் டிபெண்ட்ஸ் அப்போ எப்படி சொல்றது நேமுக்குன்னா ஒரு 240 இருந்தால் ஓகே அட்ரஸ் போது 1000 பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி நீயே அனலைஸ் பண்ணிக்கணும் எதுக்குன்னு ஸோ வேர் கேர்னா இட் வில் அக்செப்ட் ஒன்று 2 3 தான் அக்செப்ட் பண்ணுவோம் ஏபிசி தான் அக்செப்ட் பண்ணுவோம் பர்சன்டேஜ் டாலர் இதுவும் அக்செப்ட் பண்ணுவோம் இந்த எல்லா வேலையும் அக்செப்ட் பண்ணும் கீபோர்ட்ஸ் இருக்கு கீழே என்னென்ன வருதோ எல்லாம் அக்செப்ட் பண்ணும் டாட்டு பட் இதில் வந்துட்டு ஏபிசியும் கிடையாது இதெல்லாம் கிடையாது it is only for date columns இதை வந்து நீ வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது எந்த காலம்னா டேட் இப்போ நீ சொல்லு எந்த காலம் யூஸ் பண்ணலாம் டேட் ஆஃப் நீ இப்போ இருக்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்க உனக்கு எந்த இந்த டேபிள்ல வந்துட்டு ஒரு காலம் யூஸ் பண்ணுவாங்க டேட் காலம்னா ஒரு காலம் சொல்லு இப்போ எனக்கு புது காலம் வேணும் நீ ஆட்ரிபியூட் 1ல கூட பண்ணலாம் அது வேற கேர் எனக்கு டேட் காலம்ல வேணும் ஆல்டர் போட்டு ஸ்டேட்மெண்ட் ஓகேடா என்ன காலம் ஆட் பண்ணுவான்னு கேக்குறேன் ஸ்டூடெண்ட் ஜாயினிங் டேட் டேட் ஆஃப் பர்த் டிஓபி இப்படியான போடு ஸோ அதை வந்து டேட் காலமா நீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இட் இஸ் ஒன்லி ஹலோ டேட் பண்ணாலும் டேட்டை தவிர வேறு எதுவும் டேட்டில் என்ன ஃபார்மேட் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் டைம் ஸ்டாம்ப் டைம் ஸ்டாம்ப்ன்றது என்னது புரியுதா டைம் ஸ்டாம்ப்ன்றது ஒரு டைம் எக்ஸாக்ட் டைம் நீ டிரான்சாக்ஷன் பண்ற உங்களோட டிரான்சாக்ஷன்ல டேட் வச்சு பண்ணீங்கன்னா எத்தனை டேட்ல இருக்கும் நீ இன்னைக்கு 1 ஜூன் அன்னைக்கு நான் 12:44 டிரான்சாக்ஷன் பண்ணா பார்க்கணும்னா ஸோ அதை கேப்சர் பண்றதுக்கு இந்த டைம் ஸ்டாம்ப் கன்ஃபார்ம் அதாவது டைம் ஸ்டாம்ப் இதே நீ பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் டேட்லேயே வந்துடும் பட் தெரிஞ்சுக்கணும் டைம் ஸ்டாம்ப் ஸோ அதுதான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் ஓகேவா இப்போ 12 30 17 இந்த செகண்டுக்கு வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ணியிருக்க அப்படியே மில்லி செகண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது டைம் ஸ்டாம்போட இதுவும் இருக்குது அதே மாதிரி டேட் காலமுக்கும் நிறையா இருக்கும் நிறையா ஃபார்மேட் இருக்கும் உனக்கு போக போக தெரியும் டிடிஎம்எம் ஒய்ஒய்னு இருக்கும் டிடி எம்ஒஎன் ஒய்ஒய் யூஎஸ் டேட் ஃபார்மேட்ஸ் இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த சேம் டைம் ஸ்டாம்புக்கும் இந்த ஒரு ஃபார்மேட் இருக்குது அலாங் வித் டேட்டோட ஃபார்மேட் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும் அதை நீ ஃபியூச்சரில் பாரு உனக்கு நீ போய் படிக்கும்போது இதை பற்றி நீ பாரு தெரியும் பிபிடி தான் இருக்கும் பிபிடியில் இருக்கும் இந்த பிபிடியில் இருக்கும் நெக்ஸ்ட் டாப்
blob itself binary blob full form binary large object blob full form blob இது எதுக்குன்னா it is used to store பேர்ல இருக்கு binary large objects pdf ஒரு jpeg format ஒரு மூவி ஃபைல் ஒரு இமேஜ் என்னவா இருக்கலாம் ஒரு எக்ஸல் ஃபைல் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா blob on blob character large object it is used to store text kind of file எப்படி சொல்றது json format xml format இந்த மாதிரி different formats இருக்கு பாத்தியா ஸ்பெஷல் ஃபார்மட்ஸ்ல அந்த மாதிரியான ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்றது தான் clob டைம் ஸ்டாம்ப் நீ ரேர் இது வரைக்கும் நான் 3 வருஷமா ஒர்க் பண்றேன் நான் clob யூஸ் பண்ணதுல டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்றது கிடையாது blob வருஷம் ஒரு தடவை யூஸ் பண்ணுவோம் டைம் ஸ்டாம்ப் வருஷம் ஒரு தடவை யூஸ் பண்ணுவோம் இந்த மூணும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதை வரை இந்த போதும் clob இதை பற்றி தெரிஞ்சுட்டு இதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ மேபி மேபி வரலாம் 5 வருஷம் கழிச்சு மேபி வரலாம் அப்போ உனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கோ ஸோ இந்த 5 தான் இந்த 6 தான் வந்துட்டு பேசிக் டேட்டா டைப்ஸ் ஃபார் SQL ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ் சொல்லு இப்போ 6 டேட்டா டைப் என்ன இருக்குன்னு சொல்லு நம்பர் varchar 2 varcharனா வேற டேட்டா டைப் இருக்குடா அது அட்வான்ஸ் வெர்ஷன் தான் varchar 2 டேட் டைம் ஸ்டாம்ப்னா blob ஓகே நம்பருக்கு என்ன அக்செப்ட் பண்ணுவோம் நம்பர் வந்து 1 2 3 அந்த நம்ம எந்த கரெக்ட் கொடுத்தாலும் வராது ஓகே அப்புறம் டேட் வந்து varchar 2 இருக்குதுல varchar வந்து எல்லாமே சிம்பிள் ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே அதுக்கப்புறம் டேட் வந்துட்டு டேட் அந்த நம்ம கொடுப்போம் அந்த டேட்டை மட்டும் அக்செப்ட் எந்த ஃபார்ம்ல டேட் இருக்கோ எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துடணும் சரி ஓகேவா ஒரு கொஸ்டின் இன்டர்வியூல கேட்குறேன் டேட் காலம் என்ன பண்ணா நீ போட்டு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது பார்த்தியா அது வந்து உனக்கே கம்மியாக எனக்கு இல்லை கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா எக்ஸாம்பிள் சொல்லிடும் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டூடெண்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபார் டேட் ஆஃப் ஜாயினிங் வீ கேன் யூஸ் டேட் காலம் அப்படின்னா ஓகே அப்போ டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு டேட் காலம் தான் யூஸ் பண்ண முடியும் கரெக்டாக சொல்கிறாங்க எனக்கு புரிஞ்சுப்பாங்க அவங்க சரிண்ணா ஓகேவா டைம் ஸ்டாம்ப் வந்து நம்ம டைம் ரெஃபர் பண்ணுறோம் 24 ஹவர்ஸ் டைம் ஸ்டாம்ப் ஒரு டிரான்சாக்ஷன் தான் எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறா டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸாக்ட் டைம் தேவைப்படும் அப்போ தான் வந்து டேட்டா எடுக்க முடியும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவோம் அதான் பேங்கிங் செக்டரில் டைம் ஸ்டாம்ப் வந்துட்டு யூஸ் ஆகும் சரி அதுக்கப்புறம் பைனரி இது வந்து ஸ்டோர் பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ளாக் க்ளாப்ன்றது லாங் டெக்ஸ்ட் ஒரு ரா டெக்ஸ்ட் ஃபைல் ரா ஃபைல் ஜேசன் எக்ஸ்எம்எல் ஸ்பெஷல் ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு க்ளாப் இதுதான் 6 டைப் சொல்லு நம்பர் varchar பண்ணா அப்புறம் டேட்னா டைம் ஸ்டாம்ப் க்ளாப் ஈஸியா வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் எல்லாமே ஆரம்பிக்கிறது 1 ல இருந்து ஆரம்பிக்கும் நம்பருக்கு அடுத்து பேருக்கு அடுத்து varchar அவனோட டேட் ஆஃப் பர்த் டேட் அப்போ டேட் காசுக்கு இது கொடுக்கணும் வந்து டைம் ஸ்டாம்ப் அப்புறம் டைம் ஸ்டாம்ப் அது ஒரு ஃபைலில் வந்து இன்வாய்ஸ் சேவ் பண்ணணும் அவனுக்கு கொடுத்தது அந்த ஃபோட்டோ சேவ் பண்ணணும் பிளாக் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபைல் இருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அதை கிளாப்ல சேவ் அந்த மாதிரி இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு எப்படி புரியுதோ அப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா அங்கே டக்குன்னு ஞாபகம் வரும் இதுதான் டைப் சரி நான் நோட் பண்ணிக்கோ இது இருந்தது இல்லை
எதுக்கு தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்ல உனக்கு. நான் சும்மா சொல்றதுக்காக தானே. இதுல தான் எழுதிடும். கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? கஸ்டம் ஆப்ஜெக்டோட நேமிங் கன்வென்ஷன். சரி. இது எல்லாமே நேமிங் கன்வென்ஷன் கீழே வரும்.